ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். என் கஷ்டத்தை சொல்லும் போது என் குடும்பமே காது கொடுத்து கேட்கறது இல்லை. என்னோட கூட இருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கும் சரி என்னுடைய வார்த்தையே கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி இருக்கும்போது யார் என் சத்தத்தை கேட்கிறாங்க? யார் என் வார்த்தையை கேட்பாங்க? என்னுடைய வார்த்தைக்கு யாரு மறு உத்தரவு கொடுப்பாங்க என்று சொல்லி நம்ம கலங்கி போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். கஷ்டம், கவலை, துன்பம், பாரம், சோர்வு எவ்வளவோ அதிகமா இருக்குது. அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஆனா அதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அதுல இருந்து வெளியே வருவதற்கு யாருமே வழி சொல்ல மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி கலங்கி போய் நாம் இருக்கலாம். என கண்பானவர்களே, யார் நம்முடைய வார்த்தையை கேட்டாலும், கேட்காமல் போனாலும், செவி கொடுக்காமல் போனாலும், இயேசு உன்னுடைய வார்த்தையை கேட்கிறார். இயேசு உன்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்திருக்கிறார். நீ சொல்வது எல்லாச்சும் அவர் கேட்கிறார். ஏனென்றால் நீ கடவுளுடைய பிள்ளை. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம், கடவுளால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நாம் இயேசுவிடத்துல ஜெபத்தின் வழியாக நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லுகிற பொழுது கடவுள் கேட்டதுக்கு நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். ஏனென்றால் இயேசு ஆண்டவர் ஞானஸ்தானத்தின் வழியாக நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். ஞானஸ்தானத்திலே பாவத்திற்கு மரித்து நீதிக்கென்று பிழைக்கும்படியாக செய்து நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். நம்மை நீதிமானாக்கின கடவுள் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார், நம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறார். மனுஷன் என் வார்த்தையை கேட்கல, என் குடும்பம் என் வார்த்தையை கேட்கல, என் நண்பர்கள் என் வார்த்தையை கேட்கல என்று சொல்லி நாம புலம்பாம இயேசு என்னுடைய வார்த்தை கேட்கிறார் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஜெபத்திலே நாம் எல்லாவற்றையும் இயேசுவிடத்துல சொல்லுகிற பொழுது அவர் கேட்டு மறு உத்தரவு கொடுக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் 2வது பகுதி இப்படியாக சொல்கிறது: நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வல்லமை உள்ளது. என கண்மானே, கடவுள் ஞானஸ்தானத்தின் வழியாக நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கடவுள் கேட்கிறார். எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்துல நாம ஜெபிப்போம். அந்த ஆண்டவரிடத்துல ஜெபத்தின் வழியாக நம்ம பேசுவோம். அந்த ஆண்டவரிடத்துல ஜெபத்தின் வழியாக நாம் எல்லாவற்றையும் சொல்லுவோம். இப்படி சொல்லுகிற பொழுது கடவுள் நம்முடைய வேண்டுதலை கேட்டு அதில் மறு உத்தரவு செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவரை பற்றும் நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து ஜீவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களில் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, இந்த ஆசீர்வாதம் நேரத்துக்காக நம்ம நன்றி படைக்கிறோம் சுவாமி. இதோ நீர் எங்களை ஞானஸ்தானத்தின் வழியாக நீதிமானாக்கி இருக்கிறீர். நீதிமானாக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய சமூகத்துல மனம்பால் படிட்டு நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிற வேலையிலே என்னுடைய கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்களை நாங்கள் சொல்லுகிற நேரத்திலே நீர் தாமே தயவாய் செவி சாய்த்து செவி கொடுத்து கேட்டு அதற்கு மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமே கூட நாங்கள் செபிக்கிறோம். உம்மை பற்றும் விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருந்து நாங்கள் என்னுடைய வேலையிலே செய்வதற்கு, எங்களுடைய படிப்பிலே நாங்கள் நன்றாக படிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. பிறந்தநாளை காணுகின்ற எல்லாரையும் கர்த்தர் ஆசிர்வதித்து நீதாமே இந்த புதிய ஆண்டை ஆசீர்வாதமாக தந்துள்ள வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற யாருக்காக நாம் ஜெபிக்கிறோம். நீதாமே அந்த தம்பதியினரையும் நாளை கொண்டாடுகிற அந்த குடும்ப மக்களையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாம் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீரே எப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்துக்கு செவி சாய்க்க வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.